அப்பப்போ சீசன்ஸ்க்கு மட்டும் கிடைக்கிற வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் சீசன் டைமில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அப்போவே வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த சீசனில் மொச்சக்கொட்டை ரொம்பவே அவைலபிளாக இருக்குங்க. பச்சை மொச்சம் எனக்கு கிடச்சிச்சு. அதை வச்சு தான் இன்றைக்கி புளிக்குழம்பு செய்ய போகிறேன். புளிக்குழம்புன்றதுனால நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், சின்ன வெங்காயம் ஒரு 6லேருந்து 7, பூண்டு, மஞ்சள் தூள், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் மறுபடியும் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுந்து, பூண்டு சேர்த்துட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் நான் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாலாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிச்சு வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த மொச்சப்பயிரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா சூப்பரான புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெல்லம் சேர்க்கறதுனால நீங்கள் சேர்த்துக்கலாம். மொச்சை கூட கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட அப்போதைக்கு இல்லைன்றதுனால நான் வெறும் மொச்சை மட்டும் தான் போட்டு செஞ்சுருக்கேன். இது கூட பீட்ரூட் அண்ட் வெண்டைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டேங்க. சூப்பராக இருந்துச்சு. ஈவன் கீரை பொரியல் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.